ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ஒன்று ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனில் பேசிக் நாட்டில் டிசைன் பண்ணியிருக்கேன். பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. மெஜந்தா கலர் அண்ட் எல்லோ கலர் பிளெயின் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பிளெயின் ஒயரில் வந்து 6 ஒயர்ஸ் 3/4 அடியிலும் 12 ஒயர்ஸ் 3 அடியிலும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக இந்த 2 கலர் ஒயர்ஸுமே வந்து ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ண போகிறோம். எல்லோ அண்ட் மெஜந்தா கலர். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்ஸில் 2 ஒயராக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. 3/4 கட் பண்ணதில் பார்த்திங்கன்னா 3 நாட்ஸும் 3 அடியில் கட் பண்ணதில் 6 நாட்ஸும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 3/4 கட் பண்ணி நாட்ஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, அதே பேஸாக வச்சு தொடங்கலாம். அதுலேருந்து இந்த மாதிரி 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3ஆவது ஒரு நாட் போடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இருக்கும், அதே நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். இது ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் மோஸ்ட்லி இந்த பூஜா பேஸ்கெட் பென் ஸ்டாண்ட்லாம் போட்டிருப்பீங்க. சேம் அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க. இந்த 3ஆவது நாட்டும் நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டுட்ருக்கோம். நல்லா டைட்டாக போடுங்க. இதுக்கப்புறம் இந்த வெளிப்பகுதியில் 2 வயர்ஸ் வரும், அதுலேயும் நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர நம்ம ஒரு வரிசை குமிழ்கள் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், பூஜா பேஸ்கெட் டுட்டோரியல், லஞ்ச் பேஸ்கெட்னு அந்த மாதிரி வெரைட்டியாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் வந்து 2 நாட்ஸ் போட்டு கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் பாருங்கள், ஒயர்ஸ் எல்லாம் கிராஸாக போகுது. அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டு இந்த பேஸை வந்து ஈவனாக கொண்டு வந்துடலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி பேஸ்கெட்ஸ் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன். பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கீ செயின் டுட்டோரியல், ஃப்ளவர் வேஸ் டுட்டோரியல், குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, பூஜா பேஸ்கெட், கிஃப்ட் பேஸ்கெட், ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸு, ட்ரே டுட்டோரியல்ஸு,
லஞ்ச் பேஸ்கெட், மார்க்கெட் பேஸ்கெட், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்னு எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி வரோம் போட்டு கொண்டு வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக நாட்ஸ் போட்டே வந்து வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். நாட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் சுற்றி வந்து ஒரு வரிசை போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணி 2வது வரிசைக்கு போகணும். இந்த ஏணிப்படி நாட் போடும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏணிப்படி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு விட்டுருந்த அந்த 2 இன்ச் ஒயரை வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து அப்படியே அடுத்த வரிசையை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைக்கு ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போதும் அதே மாதிரியே தான் ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயர் விட்டு கட் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஏணிப்படி நாட் போட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லோ கலரில் போட்டு முடித்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு 5 வரிசைகள் கண்டினியூஸாக வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெஜந்தா கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனை வந்து கொண்டு வர போகிறோம். நம்ம எந்த இடத்துல முடித்தோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு இந்த மாதிரி நாட்ஸ் போட ஆரம்பிங்க. இந்த வரிசை அப்படியே நம்ம சுற்றி வர கொண்டு வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சாச்சு. ஒரு வரிசை வந்து மெஜந்தா கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு முடிச்சிருக்கேன். இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மெஜந்தா கலரில் ஒரு 5 வரிசைகள் கண்டினியூஸாக போட்டு ஏணிப்படி நாட் போட்டு ரன்னிங் ஒயரை ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. மீதி இருக்கிற இந்த ஒயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும் சொருகி விட்டு ஈவனாக கட் பண்ணிடுங்க. நமக்கு அப்போ பேஸ்கெட் ரெடி ஆயிரும். நான் பாருங்கள், ஒயர்ஸ் எல்லாம் உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நீட் ஃபினிஷிங்காக கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ராடாகவே இருக்குது இந்த பேஸ்கெட்டு. திங்ஸ் எல்லாம் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டி திங்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸு, குழந்தைய திங்ஸு, நம்ம வந்து கிச்சனில் கூட சின்ன சின்ன சாமானங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 10 வரிசைகள் எனக்கு கிடச்சிருக்கு. 4.25 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.